திருநெல்வேலி தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவர் சக மாணவரையும் ஆசிரியையும் அரிவாளால் வெட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாளையங்கோட்டை காவல் நிலையம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கிடையே பிரச்சினைகள் இருந்துள்ளன. இன்று காலை அரிவாளை புத்தகப்பையில் மறைத்து வைத்து எடுத்து வந்திருந்த மாணவர் சக மாணவரை அரிவாளால் வெட்டியுள்ளார். இதை தடுக்க வந்த ஆசிரியை ரேவதியையும் வெட்டியுள்ளார். இந்த தாக்குதலை நடத்திய மாணவர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். காயமடைந்த மாணவருக்கும் ஆசிரியைக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காயமடைந்த மாணவனின் உறவினர்கள் மற்றும் பெற்றோர் மாணவன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனை முன்பு குவிந்து வருவதால் அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் வீரமாகாளியம்மன் கோயிலில் பங்குனி திருவிழாவையொட்டி மாட்டு வண்டி பந்தயம் உற்சாகமாக நடைபெற்றது. பெரிய மாடு, சிறிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற பந்தயத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த 17 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. சீறி பாய்ந்து ஒன்றையொன்று முந்திச் சென்ற மாட்டு வண்டிகளை சாலையின் இரு புறங்களிலும் இருந்த ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். காஞ்சிபுரத்தில் உள்ள அஷ்டபுஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி கருட சேவை வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளினார். வெளிர் பச்சை நிற பட்டாடை உடுத்தி பலவண்ண மலர் மாலைகள் தொடுத்து கருட சேவை வாகனத்தில் அஷ்டபுஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கொடைக்கானலில் நடைபெற இருக்கும் மலர் கண்காட்சிக்காக செடிகள் தயார்படுத்தப்பட்டு வருகின்றன. மே மாதம் தோட்டக்கலைத்துறை சார்பில் மலர் கண்காட்சி நடைபெறவுள்ளது. இதையொட்டி 1000க்கும் மேற்பட்ட மலர் படுகைகளில் லட்சக்கணக்கான மலர் நாற்றுகள் நடப்பட்டுள்ளன. லில்லிய மலர்கள், இலை மலர்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான வண்ண வண்ண மலர் செடிகள் தொட்டிகளில் வளர்க்கப்பட்டு மலர் கண்காட்சிக்கு முன்னர் புல்வெளி மைதானத்தில் காட்சிப்படுத்தப்பட இருப்பதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 424 கன அடியிலிருந்து 1223 கன அடியாக அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 107 அடியாக உள்ளது. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் கரும்பு விலை குறைவாக இருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். தற்போது ஒரு டன் 3500 ரூபாய்க்கு கரும்பு விற்பனையாகும் நிலையில் டன்னுக்கு 5000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். தமிழகத்தில் சூரிய ஒளி மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி அதிகரிப்பால் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. தேவையான போது மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி தொடங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே ஓடையில் குளிக்க சென்ற 3 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் அவர்களது குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். ரம்ஜான் தைக்கால் பகுதியைச் சேர்ந்த 3 சிறுவர்கள் விளையங்கால் ஓடைக்கு குளிக்க சென்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஆழமான பகுதிக்கு சென்றதால் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தை 90 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், விருத்தாச்சலம் புறவழிச்சாலையில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க அரசு ஆவணம் செய்யுமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் கூறிய அமைச்சர் KN நேரு, இடமிருந்தால் உடனடியாக பேருந்து நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். தற்போது உள்ள விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்தை 90 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பதிலளித்தார். ஈரோடு மாவட்டம் பவானியில் 17 வயது சிறுவன் ஓட்டி சென்ற கார் மோதியதில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். ரித்திக் என்ற கல்லூரி மாணவர் தனது உறவினரின் காரை எடுத்துக்கொண்டு மேட்டூர் சாலையில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் இருந்த கீத்து கொட்டகையில் புகுந்தது. இதனால் அங்கு உறங்கிக் கொண்டிருந்த கற்பகவல்லி என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்தில் கார் ஓட்டிய சிறுவனும் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மத்திய இணையமைச்சரும் நடிகருமான சுரேஷ் கோபி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற
வேளிமலை குமார கோயிலில் குடும்பத்துடன் தரிசனம் செய்தார். அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பாக இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் பாஜகவினர் வரவேற்பு கொடுத்தனர். பக்தர்களும் கோயில் ஊழியர்களும் அவரோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். சென்னை வேளச்சேரியில் காவலரை தாக்கிய தந்தை மகனை காவல்துறையினர் கைது செய்தனர். அம்பேத்கர் பிறந்தநாளையொட்டி வேளச்சேரி காந்தி சாலையில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. நெரிசல் ஏற்பட்டதால் காவலர் காமராஜ் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அவ்வழியாக வந்த தந்தை மகன் இருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவலரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான காட்சிகள் வெளியான நிலையில் காவலர் காமராஜ் அளித்த புகாரின் பேரில் தந்தை மகனை காவல்துறையினர் கைது செய்தனர். 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வை மாற்றுத்திறனாளி கூட்டமைப்பினர் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நாளை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற இருக்கும் நிலையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு பார்வை மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சார்பில் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. அதில் நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகையை 1500 5000 ரூபாயாக உயர்த்த வேண்டும். நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் உணவுப் பொருட்கள் இலவசமாக கிடைக்க ஆவண செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. அரசாணை எண் 20 ஓராண்டுக்கு மேல் ஆகிவிட்டது. அந்த அரசாணையின்படி மாற்றுத்திறனாளிகளுக்கான காலியிடங்களை கண்டறிந்து சிறப்பு தேர்வுகள் நடத்தி வேலைவாய்ப்பு தரப்படும் என்று அரசு உறுதியளித்தது. அந்த அரசாணையை காற்றில் பறக்கவிட்டு விட்டார்கள். அதனை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். அதோடு கூட அரசு பணியாற்றுகின்ற அரசு ஆசிரியர்களுக்கும் மற்ற ஊழியர்களுக்கும் வழங்கப்படுகின்ற அதாவது கன்வேயன்ஸ் அலவன்ஸ் உறுதிப்படி இரட்டிப்பாக தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கோரிக்கையை நாங்கள் அரசின் முன் வைத்துள்ளோம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள கோயிலில் புதையல் இருப்பதாக நினைத்து கோயில் மண்டபத்தில் குழி தோண்டிய பூசாரி உள்ளிட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சீராப்பள்ளியில் உள்ள செவந்தீஸ்வரர் கோவிலில் உள்ள மண்டபத்தில் குழி தோண்டி இருப்பதை அறிந்த செயல் அலுவலர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். விசாரணையில் கடந்த 8ஆம் தேதி கோயில் பூசாரி கணேஷ் உள்ளிட்ட 3 பேர் சேர்ந்து கோயிலில் குழி தோண்டியது தெரியவந்துள்ளது. சுரங்கப்பாதை மற்றும் புதையல் இருப்பதாக நினைத்து குழி தோண்டியதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து இருவரை கைது செய்த காவல்துறையினர் தப்பியோடிய நபரை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்ட நிலையில் அங்கு வைத்திருந்த பழங்களை பொதுமக்கள் அள்ளிச் சென்றனர். அதிமுக நிர்வாகிகள் தர்பூசணி, இளநீர் மற்றும் பழங்களை மக்களுக்கு வழங்கினர். சிறிது நேரத்தில் அங்கிருந்தவர்கள் பழங்களை போட்டி போட்டுக் கொண்டு அள்ளிச் சென்றனர். தமிழகத்தில் அனைத்து வகை சூரிய சக்தி மின் நிலையங்களில் உற்பத்தி திறன் 10,000 மெகாவாட்டை தாண்டியுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வீடுகளில் குறைந்த திறனில் மேற்கூரை மின் நிலையங்களை அமைத்து வருகின்றனர். கடந்த மாத நிலவரப்படி தமிழகத்தில் ஒட்டுமொத்த சூரிய சக்தி மின் உற்பத்தி திறன் 10,153 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது. அதில் வீடுகளில் 932 மெகாவாட் திறனில் மேற்கூரை சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் விவசாய திட்டங்களின் கீழ் 70 மெகாவாட் திறனில் மேற்கூரை சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மழை தவிர்த்த மற்ற நாட்களில் சூரிய சக்தி மின் நிலையங்களில் தினமும் சராசரியாக 5,000 மெகாவாட் மின்சாரம் கிடைக்கிறது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி அருகே உள்ள கிராமங்களுக்குள் புகுந்த யானைகள் அங்கிருந்த பயிர்களை சேதப்படுத்தியுள்ளன. துணில்வயல், வடவயல் உள்ளிட்ட பகுதிகளில் முகாமிட்ட 4 யானைகள் அங்கு பயிரிடப்பட்டிருந்த பாகற்காயை சேதப்படுத்திவிட்டு சென்றுள்ளன. யானைகளை விரட்டுவதற்கு வனத்துறையினர் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இரவு நேரங்களில் பயிர்களை சேதப்படுத்தும் யானைகள் பகல் நேரங்களில் வனத்தையொட்டிய பகுதிகளில் முகாமிட்டு வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் வீட்டில் தனியாக இருந்த காவலரின் தாயை கொலை செய்துவிட்டு நகையை பறித்து சென்ற பெண்ணை காவல்துறையினர் கைது செய்தனர். சாத்தான்குளம் டிஎஸ்பி அலுவலகத்தில் பணிபுரியும் காவலர் விக்ராந்த் என்பவரின் தாய் வசந்தா வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இவர் நீண்ட நேரமாகியும் வீட்டை விட்டு வெளியே வராததால் விக்ராந்த் வீட்டின் பின்பக்க வழியாக சென்று பார்த்தபோது உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளார். அவர் அணிந்திருந்த 7 சவரன் நகைகள் காணாமல் போயிருந்தன.
இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் விசாரணை மேற்கொண்டார். இந்நிலையில் நகைக்காக மூதாட்டியை கொலை செய்த செல்வரதி என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஏற்கனவே இவர் மீது கொலை வழக்கு இருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தென்னை நார் தொழிற்சாலைகளுக்கு ஆட்களை ஏற்றிச் சென்ற டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் 7 குழந்தைகள் உட்பட 21 பேர் படுகாயமடைந்தனர். பச்சாக்கவுண்டம் பாளையத்தில் வடமாநில தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு டிராக்டர் சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக டிராக்டர் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த 21 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொழிற்சாலை சார்பில் முறையான வாகன வசதி ஏற்படுத்தி தராததால் விபத்தில் சிக்கி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் சுரங்க விரிவாக்கம் பணிக்காக வந்த என்எல்சி அதிகாரிகள் வாகனத்தை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டம் செய்தனர். கரிவெட்டி கிராமத்தில் என்எல்சி 2வது சுரங்க விரிவாக்க பணிக்காக நிலம் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் உரிய இழப்பீடு வழங்காமல் சாலையை துண்டிக்க முயல்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடியிருப்புக்கு மிக அருகிலேயே சுரங்க விரிவாக்க பணி நடைபெறுவதாக கூறி என்எல்சி அதிகாரிகள் வாகனத்தை சிறைப்பிடித்தனர். விழுப்புரம் ராமேஸ்வரம் இடையே வாரம் 3 முறை சிறப்பு ரயில்கள் இயக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் முக்கிய ரயில் வழித்தடமான விழுப்புரம் ராமேஸ்வரம் இடையே ரயில் சேவை அதிகமாக இருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக இந்த வழித்தடத்தில் வாரத்தில் சனி, ஞாயிறு, திங்கள் என 3 நாட்கள் சிறப்பு ரயில்கள் இயக்க வேண்டும் என்றும், திருச்சி, திண்டுக்கல், மதுரை வழியாக இயக்கப்பட வேண்டும் என்றும் ரயில்வே வாரியத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே நிர்வாகம் விரைவில் சிறப்பு ரயில்களை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாகையில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 3 பேர் படுகாயமடைந்தனர். திருப்பூண்டி கிழக்கு கடற்கரை சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீன் ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்த லாரியை முந்தி செல்ல முயன்றுள்ளனர். அப்போது எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 2 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொடைக்கானலில் சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் முதியவர் உயிரிழந்தார். நாயுடுபுரம் பகுதியில் சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சகாயம் என்பவர் மீது மோதியது. இந்த விபத்தில் சகாயம் நிகழ்விடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ராமநாதபுரத்தில் கார் மோதிய விபத்தில் சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தனர். சாயல்குடியைச் சேர்ந்த சொன்னராஜன் என்பவர் குழந்தைகளுடன் கோயில் விழாவிற்கு சென்றுவிட்டு ஊர் திரும்புவதற்காக கிழக்கு கடற்கரை சாலையோரமாக நின்றிருந்தார். அப்போது அவ்வழியாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நின்று கொண்டிருந்த சிறார் மீது மோதியது. இதில் இருவரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர்.